அவர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 50:15 வாசிப்போம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சில வேளையில பாருங்க, நமக்கு வருகிற போராட்டங்கள், நமக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல நம்ம மூழ்கி போவதற்கு, மடிந்து போவதற்கு அல்ல, நம்மை தேவன் சாவுக்கு ஒப்பு கொடுத்ததற்காக அல்ல, கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும், இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று பவுல் சொல்வதை பார்க்கிறோம். நமக்கு வருகிற எந்த உபத்திரங்களும் அதி சீக்கிரத்தில் நீங்கும். லேசான உபத்திரம், விசுவாசிக்கிறீங்களா? லேசான உபத்திரத்தை தான் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உபத்திரம் பெரிய வெயிட்டானதல்ல, பெரிய பாரமானதல்ல. கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு, கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்களுக்கு, கர்த்தரை முழு இந்தித்தோடு தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு எல்லா உபத்திரங்களும் அதி சீக்கிரத்தில் நீங்கும். லேசான உபத்திரம். இந்த சமூகத்தில் வந்திருக்க நம்மை ஆண்டவர் வெறுமையாய் அனுப்புவதில்லை. ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை ஒருபோதும் வீண் போக செய்வார். கர்த்தரிடத்தில் யார் விசுவாசத்தோடு இருக்கிறோமோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆபத்து வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்திலே நாம் சோர்ந்து போனால் நம்முடைய பலன் குறுகினதை ஆண்டவர் சொல்கிறார். நாம் மிகுந்த பதனத்தினோட தைரியத்தை நாம் விட்டுவிடவே கூடாது. ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் உள்ளவரையும் பெரியவராய் இருக்கிறார். பிசாசை விட பெரியவர், பில்லிசுடைய மாதிரியை விட பெரியவர், மனுஷனுடைய எல்லா சூழ்ச்சிகளை விட தெய்வம் நமக்குள்ளே பெரியவராக இருக்கிறார். நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் எப்படி நமக்கு கொடுத்திருக்க அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தெய்வ பலமுள்ளவைகள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அதனால் ஆபத்து நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்து நம்முடைய சஞ்சலத்தை தெய்வத்துக்கு முன்பாக நம்முடைய நெருக்கத்தை அறிக்கையிடும் பொழுது நம் ஆத்மீகங்களை நாம் சோர்ந்து போக மாட்டோம். ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவிலே ஒரு பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனையோ நேரத்தில் சோர்ந்து போகிற வார்த்தைகள் உண்டு, நம்மை காயப்படுத்துகிற வார்த்தைகள் உண்டு, நிந்தனைகள், தூசணைகள் உண்டு. நமக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் எங்கேயோ நம்ம கூட இருக்கிறவர்கள், நம்முடைய குடும்பத்தில் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் தான். அவர்கள் மூலம்தான் சத்துருவானவன் நம்மை வேதனைப்படுத்துவோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கசைக்கு பிடிக்கப்படும். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு இருக்கிறவனா பெரியவராக இருக்கிறேன். உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது, உனக்காக நான் வைத்திருக்கிற நோக்கம் பெரியது. உன்னை எந்த நோக்கத்தோடு இந்த பூமிக்கு அனுப்பினோம் அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் படித்துக் கொண்டிருக்கலாம், ஊழியம் வேலை செய்து கொண்டிருக்கலாம், எந்த சூழ்நிலையும் மத்தியில் வந்திருந்தால் நம்ம ஒவ்வொருவருக்கும் பல ஒரு வேலையை நியமித்திருக்கிறது. நமக்கு ஒரு வேலை உண்டு. நாம் மரிப்பதற்குள்ளாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த கிரியைகளை நாம் முடித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், பிதாவானவருடைய கிரியைகளை நான் முடிப்பதே எனக்கு போஜனம் என்று சொன்னார். அப்படி சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய பிரதான நோக்கம் என்று சொன்னார். உங்க ஒவ்வொருவரும் மேல ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன நோக்கத்தோடு அனுப்பினாரோ அந்த வேலையை முடிப்பதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் அவனுடைய சமூகத்தை ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை என்ன கொண்டு நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரை என்ன எதற்காக அந்த பூமிக்கு நீங்க அனுப்பினீங்க? ஆண்டவரை நான் உங்களுடைய சமூகத்துக்கு வருவதற்குள்ளாக என் மூலமாக நீ என்னெல்லாம் செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை ஒவ்வொரு நாளும் என்னை கொண்டு நிறைவேற்றுங்க என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க மூலமாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு விரோதமாக தான் சத்துரு கிரியை செய்வான். தேவனுடைய சித்தத்தை நாம் இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு முன்பாக நம்முடைய ஜீவனை எடுக்க பார்ப்போம். நமக்கு விரோதமாக அநேக போராட்டங்களை கொடுக்க பார்ப்போம். நம்முடைய உயிரை எப்படியாவது எடுக்க வேண்டும் என்று சொல்லி போராடுவோம். ஆனால்
உன் ஜீவனை தொட முடியாது. உனக்கு விரோதமாய் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உன்னையும் உன் குடும்பத்தையே சத்துரு தொடுவதற்கு நான் விடமாட்டேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய கரத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து போகவே கூடாது. தாவீது சொல்கிறார், என் காலங்கள் கர்த்தருடைய கையிலே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. நம்முடைய நாட்கள் கர்த்தருடைய கையிலே இருக்கிறது. அதனால் அவர் ஒவ்வொரு நாளையும் அவர் நமக்கு உண்டு பண்ணின நாளை நினைத்து மகிழ்ந்து கழிவுண்டு அந்த நாளை நாம் கர்த்தரோடு நாம் ஆரம்பிக்கும் போது, கர்த்தரோடு நாம் தொடங்கும் பொழுது, அந்த நாள் பொழுது அவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளும் எழுப்பும் போது துக்கத்தோடு எழுத வேண்டாம். ஆண்டவரே, உடைய ரத்தத்தினாலே நீதிமானாய் மாற்றிருப்பீங்க. உங்க பார்வையில் நான் அருமையாக இருக்கிறேன். ஆண்டவர், உடைய கரத்திலே என்னை அலங்காரமான கிரீடமாக நீங்க வைத்திருக்கிறீங்கப்பா. என்னை ராஜாக்களாக ஆசாரியர்களாக நீங்க மாற்றிருக்கிறீங்க என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை அறிக்கிட்டு, இந்த நாள் நீர் எனக்கு தந்த நாள் ஆண்டவர், இந்த நாளில் ஆண்டவர் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றி இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி நான் ஆயத்தமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால பாருங்க, ஆபத்து வரலாம், ஆனால் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அந்த ஆபத்து ஒற்றுமில்லாமல் போயிடும். அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் தப்புவித்திருக்கிறார், இனியும் தப்புவிப்பார், இப்போவும் தப்புவித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுலுக்கு எவ்வளவு ஆபத்துகள் வந்தது. அவர் சொல்கிறார், எத்தனையோ நாங்கள் மரணத்துக்கு அருகிலே இருந்தார், நாங்கள் மரித்து போய்விடுவோம் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாராமல் ஜீவனுள்ள தேவன் மேல் எங்கள் நம்பிக்கை வைத்தபடினால் ஆண்டவர் இதுவரைக்கும் எங்களை காப்பாற்றினார். சிங்கத்தின் வாயிலிருந்து எங்களை தப்புவித்தார். மனுஷனுடைய பொல்லாத காரியங்களுக்கு கத்தரங்களை தப்புவித்தார். அவர் போன அந்த கப்பல்ல எவ்வளவு சேதங்கள் வந்தது, ஆனாலும் கத்தர் எல்லாரையும் கத்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ரட்சிப்பதற்காக அவர் நம்மை சுற்றிலும் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமும் அவர் துணையுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவரை மகிமைப்படுத்துவதற்காக சில சோதனைகள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம். ஆனால் நம்ம சோர்ந்து போகாம கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து அவரை ஆராதிக்கும் பொழுது, நம்முடைய வீடுகளிலே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. கூப்பிடு நீ மாட்டிக் கொடுப்பார், உடைகளெல்லாம் இறைவாக்குவார். கூப்பிடு நீ மாட்டிக் கொடுப்பார், உடைகளெல்லாம் இறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். அவர்களை விடுவிக்கிறதோ இல்லாமல் அவர்களுடைய
நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். வியாதியாய் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் இதுவரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவித்திருக்கிறார். எத்தனை நேரத்திலே மனிதர்களை நோக்கி பார்த்து நாம் தோல்வி அடைந்தோம், மனிதர்களிடத்தில் ஓடி நம்முடைய காரியங்களை சொல்லி இன்னும் அதிகமாக நம்ம பிரச்சனைக்குள்ளே போனோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதை பூட்டி உன் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நீ ஜெபம் பண்ணும் பொழுது நான் வெளியேறமாய் உனக்கு பலனை கொடுக்கிற தேவன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்கள். ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினாலே நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். நாம் நீதிமான் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நீதியான காரியங்களை செய்ய வைப்பார். அவருடைய நீதியினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவார். அவருடைய பரிசுத்தத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவார். சங்கீதம் 34:17 வாசிக்கும் பொழுது நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்தவைகளாக இருக்கிறதா? யாருடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது? நீதிமான்கள் கூப்பிடுவது. நாம் நீதிமான்கள். நாம் முதல்ல அதை விசுவாசிக்க வேண்டும். ஒரு காலத்தில் நாம் பாவியாக தான் இருந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து நாம் விட்டுவிட்ட பிறகு ஆண்டவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். நமக்குள்ளே இருந்து அவர் நீதியான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அவர் நமக்காகவே நீதியானார். அவருடைய நீதியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால பாருங்க, நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. 17 வாசிக்கும் பொழுது நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. 17 வாசி. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமென். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவரால் சும்மா இருக்கவே முடியாது. யோபு ஒரு நீதிமானாக இருந்தார். ஆண்டவரே அவரை குறித்து சாட்சி கொடுத்த உத்தமன் தான், சன்மார்க்கன் தான், பூமியில் அமைப்போட ஒருவரும் நினைச்சது. அவர் எல்லாவற்றையும் இழந்தாலும் ஆண்டவரை நோக்கி அவர் ஸ்தோத்திரம் பண்ணின பொழுது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி அறிக்கையிட்ட பொழுது, அவர் செய்ய நினைத்தது யோபுக்கு தடைபடாது என்று சொன்ன பிறகு ஆண்டவர் இழந்ததை இரட்டிப்பாய் கொடுத்தார். நாம் நீதிமான்களாய் இருக்கிறபடினால் நமக்கு துன்பமே வராது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீதி
உங்களுக்கு ஆபத்து சூறாவளியை போல் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் நான் உங்களுக்கு ஆகடியை பண்ணுவேன், எதிராக மாறுவேன் என்று அந்த வேதனையோடு சிலர் இந்த எரேமியா 33:3 என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாத எட்டாதமான பெரிய காரியம் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்ததே தேவன் தான் சொல்றாரு. நான் கூப்பிட்டு நீங்க கேட்க மாட்டோம் என்பீர்களாகில் நீங்க கூப்பிடும் பொழுது நான் அதை அழைத்துக் கொள்வேன், நீங்க கூப்பிடும் பொழுது நான் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால ஒரு நிமிஷம் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்ம எத்தனையோ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோட எத்தனை முறை பேசியிருக்கிறார். நீங்க சாமுவேல் 1:2 வாசிக்கும் பொழுது சாமுவேல் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது ஆலயத்தில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஏலியை போலதான் இருந்தார், ஏலியை கூப்பிடுறார். ஆனா சாமுவேலை கர்த்தர் 3 முறை கூப்பிட்டார். அந்த 3 முறையும் சாமுவேலுக்கு தேவனுடைய சத்தம் என்று அறிந்து கொள்ள முடியல. ஆனா 4வது முறை கூப்பிடும் பொழுது அவர் சாமுவேலே சாமுவேல் கூப்பிடும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை சொல்லும்படியே கேட்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் பேசும்பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் அவருடைய வார்த்தையின் மூலம் அவருடைய தீர்க்க தரிசனத்தின் மூலம் அவர் நம்மோடு கூட தனிப்பட்ட விதத்திலே சொப்பனத்தின் மூலம் பேசலாம், தரிசனத்தின் மூலம் பேசலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்பொழுது ஆண்டவருக்கு நாம் எப்படி கீழ்ப்படிய நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சொல்லும் அவையே கேட்கிறேன் என்று சொல்லும். அதான் சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் வளர்ந்ததை பார்க்கிறோம். சாமுவேலை ஆண்டவர் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் அவருடைய கீர்த்தியை விளங்கச் செய்தார். அல்லேலூயா. சாமுவேலை கொண்டு பேசின ஒரு வார்த்தையிலும் தரையில விழுந்து போக கர்த்தர் விடவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் செவி கொடுத்தனா எந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிட்டாலும் ஆண்டவர் உடனே பதில். ஆண்டவர் சிலரு லேட்டாக அல்ல தாமதமாக மறு உத்தரவு அதை செய்வேன், உடனுக்குடனே பதிலை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் அப்படி நமக்கு அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 142:5 வாசிக்கும் பொழுது சங்கீதம் 142:5 வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். ஆமென். தாவீது சொல்றார், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்கும் எனக்கு சுதந்திரம். தாவீதுக்கு ஆண்டவர் தான் சுதந்திரம் என்று சொன்னார், அவர்தான் பங்கு என்று சொன்னார். அவரை எப்பொழுதும் வலப்பக்கத்திலே எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுகிறேன் என்று சொன்னார். பரலோகத்தில் உண்மையில்லாமல் எனக்கு யார் உண்டு, இந்த பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை என்று சொல்லி. அதனால பாருங்க, நம்ம கூப்பிடும் பொழுது அவர் தான் நமக்கு பங்காயிருக்கிறார், அவர் தான் நமக்கு சுதந்திரமாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் அனுகூலமும் துணையும் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது ஆண்டவருக்கு எத்தனை பேரை வைத்திருக்கிறோம், நீரே என் பலன், நீரே என் கேடகம், நீரே என் தஞ்சம், நெருங்குகிற நீர்தான் எனக்கு தஞ்சம் என்று சொல்லியிருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரையே நமக்கு அடைக்கலமாய் வைத்திருக்கும் பொழுது அவர் நாம் கூப்பிடுவதற்கு பதிலை கொடுத்து அற்புதங்களை செய்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட போகிறோம்? அதிகாலையில் கூப்பிடும் பொழுது, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவருக்கு பயந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரிடத்தில் வாஞ்சையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறுவதாய் இருக்கிறது. மத்தேயு 15 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். கானானிய ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். தன்னுடைய மகள் பிசாசுகளை கொடிய வேதனைப்பட்ட பொழுது அவள் இயேசுவை பின்தொடர்ந்து கூப்பிட்டுக் கொண்டே போகிறாள். இயேசுவும் அவருடைய சீசரும் போய் கொண்டிருக்காங்க. சீசர்கள் சொல்றாங்க, தொடர்ந்து இவள் நம்மளை பின்தொடர்ந்து கூப்பிடுறவங்கள நீங்க அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, அல்லது ஏதாவது ஒரு பதில் சொல்ல வேண்டும். ஆனா இயேசு ஒரு வார்த்தையே சொல்லாம போயிட்டு இருக்கிறார். ஆனா பாத்தீங்கன்னா அவள் கூப்பிடுதலை நிறுத்தவே இல்லை, சோர்ந்து போகாம கூப்பிடுறாங்க. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொன்னாலும் கூட அவள் கோபப்பட்டு ஆண்டவரை கூப்பிடுவதை நிறுத்திக் கொள்ளவில்லை. தொடர்ந்து
விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீர் என்னை நாய்க்குட்டி என்று சொன்னாலும் பரவாயில்ல, நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் மேய்ச்சிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பாதங்களை விழுந்து பணிந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவரிடத்திற்கு என்ன பதில் வந்தது? உன்னுடைய விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கூடாது. அல்லேலூயா. நாம் கூப்பிடும் பொழுது இடையில அநேக தடைகள் வரும். ஆனால் அந்த தடைகளை பார்த்து ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவதை நாம் நிறுத்தக்கூடாது. எத்தனை தடைகள் வந்தாலும் நாம் விசுவாசத்தை ஆண்டவர் மேல வைத்து, நம்முடைய கண்ணை ஆண்டவர் மேல வைத்து அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். வாக்கு 10:47 பார்க்கும் பொழுது அங்கே 10 பேர் குருடனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் பார்வையில்லாதவன், ஆனால் இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து அவன் சத்தமாய் கூப்பிடுகிறான். அநேகர் அவனை அதட்டினார்கள், பேசாமல் என்று சொல்லி தடை சொன்னார்கள். ஆனால் முன்னிலும் அதிகமாக இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது இயேசு நின்றார். அந்த கூப்பிடுதல் அவருடைய செவியிலே துணித்தது. அந்த கூப்பிடுதலுக்கு அவர் அப்பமாய் நினைக்கிறார். நிறைய பேர் பாருங்க, ஏழையாய் இருக்கும் பொழுது, எளியர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய சத்தத்துக்கு யாரும் செவி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஒரு பார்வையில்லாதவன், ஆனாலும் கூட அவருடைய சத்தத்தை இயேசு அப்பமாக நினைக்கிறார். நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவன் பார்வையிட வேண்டும் என்று சொன்னவுடனே அவன் பாருங்க, அவனை அழைத்து வரும்படியாக ஆண்டவர் சொன்னான். எவ்வளவு பெரிய ஒரு அழைப்பு அவனை தேடி வந்தது. அவன் என்ன செய்தான்? தன்னுடைய வேலைகளை எரிந்துவிட்டு விசுவாசத்தோடு இனி இத்தனை நாட்களாக பிச்சையை கேட்டுக்கொண்டிருந்த இந்த வாழ்க்கையை இயேசு மாற்றப் போகிறான். இனி என் வாழ்க்கை மாறப்போகிறது என்று சொல்லி தன்னுடைய வேலை வஸ்திரத்தை அவன் இருந்த நிலைமையை விட்டு இயேசுவிடத்தில் உதறிவிட்டு வந்தபோது இயேசு அவனுக்கு பார்வையை கொடுத்தான். அவன் இயேசுவை பின்பற்றி சென்றான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இயேசுவை கூப்பிடுவதற்கு அவர் செவி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அநேக தடைகள் வரும். மனிதர்கள் மூலமாக அநேக அவிசுவாசமான வார்த்தைகள் நம்மை நோக்கி வரலாம். இன்னும் ஆண்டவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார், இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறான்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் பார்க்காம அந்த பத்தினை போல, கானானிய ஸ்திரியை போல நாம் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து தொடர்ந்து அவரை நோக்கி நாம் கூப்பிட முன்னிலும் அதிகமாக அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆண்டவர் சொல்வார், நீ என்ன விரும்புகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்பார். நிச்சயமாகவே நம்முடைய மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவோம். இறைமைய 33:3 முறை வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய காத்திருக்கிறார். அவர் யோசனையை பெரியவர், ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன், செயல்களிலே மகத்துவம் உள்ளவர். அவர் செங்கடலை 2ஆக பிளந்தது மட்டுமில்லை, அந்த தரையை உலர்ந்த தரையாக மாற்றினார். சேரே இல்லாதபடி அவர் உலர்ந்த தரையாக மாற்றினார். அல்லேலூயா. தண்ணி வற்றி போனா அந்த இடத்துல சேர் இருக்கும். ஆனா பாருங்க, செங்கடல் அவ்வளோ பெரிய செங்கடலை பிறந்த தேவன் என் பிள்ளைகள் நடக்கும்போது வழிக்கு விழுக கூடாது,
உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமாம் பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமாம் பெரிய காரியங்கள் செய்திடுவார். ஆண்டவர் சொல்கிறார், சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்தாலும், சுற்றத்தார் எல்லாம் நம்மை வெறுத்து விட்டாலும், எல்லாரும் நமக்கு விரோதமாய் எழுப்பி நின்றாலும், ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் மறு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். தோல்விகள் மாறும், நஷ்டங்கள் மாறும், கஷ்டங்கள் மாறும், எல்லா நெருக்கங்களும் மாறும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நன்றி 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 அப்பா. எல்லார் அபிஷேகத்தால் நிரப்பப்படுவோம். கர்த்தர் உங்களை நிரப்ப வேண்டும். ஒவ்வொருவரையும் நிரப்பப் போகிறார். ஸ்ரீமல்லா சகலர பரதுரியாகவா ஓரியாந்தர விக்கலர துரியாகச்சிரியா. உங்கள் புத்திக்கு இல்லாத காரியத்தை செய்வார். நீங்க நம்ப முடியாத காரியத்தை செய்வார். நீங்க நினைக்கலாம், என் கரத்துல ஒன்றும் இல்லை, நான் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறேன் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் உங்க வாழ்க்கையை நிரப்ப ஆயத்தமாய் இருக்கிறார். உங்களுடைய நெருங்கியை நிரப்ப ஆயத்தமாய் இருக்கிறார். சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கிறோம். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் தன்னுடைய படகை இயேசுவுக்கு கொடுத்த பொழுது அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வலையை போடும்போது ஆண்டவர் நிரப்பினார். நம்முடைய வாழ்க்கையும் அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம் தான். ஆனால் எந்த அளவுக்கு அவருடைய கூப்பிடுவதற்கு நாம் செவி கொடுக்கிறோம், அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை நாம் கீழ்ப்படுகிறோம். சொல்லும் அடியே
தொடர்ந்து நீ வழி